இடமுருக்கு அவல் பொறி பஞ்சரப்பெட்டை. பாலக்காட் ஃபோர்ட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க. ரொம்ப ஃபேமஸான இந்த ஃபோர்ட் 1766வது வருஷம் வந்துட்டு ஹைதர் அலியால கட்டப்பட்ட இந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கும். 1784வது வருஷம் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இதை கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கை மாறிட்டே இருந்ததுங்க. இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணி பிரமாதமா நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற ஜெயில் ஒண்ணு உள்ள இருக்குங்க. ஓகேங்க, நியூட்ரிஷனல் டிப்ஸோட சூப்பர்பான நியூட்ரிஷனல் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. வணக்கம், நான் உங்க சங்கர் ஷெஃப். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பார்க்க போற டிஷ் கிரீன் பீஸ் வர்ஃபல்ஸ். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாம். கிரீன் பீஸ், ஜீரா, ஆயில், ரவா, சால்ட், லோ ஃபேட் கர்ட், ஒயிட் ஊர்தால் ஃப்ளார், கிரீன் சில்லி, கொரியாண்டர். இது நம்ம எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கிரீன் பீஸ் ஆல்ரெடி வேக வச்சு பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்க. இது வேர்ஃபுல்ஸ்னால பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். இது அடுத்து நம்ம கொஞ்சம் ஜீரா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் அசப்பட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் ஊர்தால் ஃப்ளார், வெள்ளை உளுந்து மாவு. ரவா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கிரீன் சில்லி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம ஃப்ரூட் சால்ட்டும் மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இது ஒரு தோசை மாவு இல்ல இட்லி மாவு பேட்டருக்கு நீங்க ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதத்தில் இது இருக்கணும். அப்பதான் நீங்க வேப்பர்ஸ்ல ஊத்தும் போது நல்லா வரும். இந்த ரவா ஊறுதால் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா ரவாயும் ஊறுதாலும் கொஞ்ச நேரம் ஊறணும். அப்பதான் நல்லா குக் ஆகும். ஒரு 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நம்ம இப்ப வஃபல் கிரில் இதை கிரில் பண்ண போறோம். வஃபல் கிரில் சூடாயிடுச்சு. இதை இப்ப நம்ம கிரில் பண்ண போறோம். வஃபல் மிஷின்ஸ் இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த மிஷின் இல்லாதவங்க நீங்க இதை யூஸ்வலா தோசை பேன்ல கூட போட்டு சாப்பிடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா கிரீன் பீஸ், ஊர்தால், ரவா இந்த மாதிரி இருக்கு. இது ஒரு உப்புமா கூட நீங்க நினைச்சுக்கலாம். வஃபல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி குக் ஆயிருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓ, நல்லா வந்திருக்கு. இது நம்ம இப்போ சர்வ் பண்ண போறோம். கிரீன் பீஸ் வர்ஃபல்ஸ். வர்ஃபல் மிஷின் இல்லாதவங்க நீங்க வீட்டில் தோசை தவால ஊற்றி கூட சாப்பிடலாம். இது கூட ஏதாவது சட்னி பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். தேங்காய் சட்னி இல்லை டொமேட்டோ சட்னி அந்த மாதிரி சட்னி வச்சு கூட சாப்பிடலாம். இது ரொம்ப நல்ல டிஷ். இது எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா 300 கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் லெவல் பார்த்தீங்கன்னா 15.4 ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இதில் அயன் சக்தி நல்லா இருக்குது. இது நீங்கள் க்ரீன் பீஸ் வச்சும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சென்னா தால் வச்சு கூட பண்ணலாம். இது ரொம்ப நல்ல டிஷ். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் க்ரீன் பீஸ் வேஃபல்ஸ் எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தோம்.
அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல இதை விட அருமையான புதுமையான டிஷ்ஷோட வந்து உங்களை நான் மீட் பண்ணேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஷெஃப் சங்கர். பாய். இன்னைக்கு பாலக்காட்டுல நம்ம சிக்கன் வால்கேனோ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கோஸ் உப்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kavajik signing off for Anjarapetti. Bye bye.